ஒரு அதாவது கல்கி ஆஃபீஸ்க்கெல்லாம் போனேன்னா ஒரு சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரியே இருக்கும் அங்கே. அது வந்து கொஞ்சமாக ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் 5, 6 வயசுலேருந்து அப்பா கூட்டின்னு போனதுனால அந்த இடத்துல அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டு. அங்கே போனால் ஏதாவது பார்ட்டி நடக்கும். பார்ட்டி நடக்க நான் படம் போடும்போதே சதவீதம் யாராவது கல்கி கார்டனில் பார்ட்டி நடக்கும். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு எயிட்டு டே இரண்டா கொஞ்சம் காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பார்ட்டி நடக்க போகுது, நீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா. இப்படியெல்லாம் இது யாரோ படம் கொடுத்துட்டு போகிறான் நான் பையன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டு, அப்பாவுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு, அதை காப்பாற்றிக்கவும் நம்ம அதை கிடச்சிது. அந்த ஒரு பாக்கியம் எனக்கு அந்த அந்த ஸோ அந்த ஆஸ்பெக்டில். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சாவி சாரை டெஃபினட்டாக சொல்லணும். சாவி சார் பல இடங்களில் அவர் வந்து அவர் குங்குமம் ஆரம்பிக்கும் போதும் சரி, கதிர்லேருந்து அதுக்கப்புறம் தான் சாவின்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போது சாவியில் அவரை வந்து மன்னியம் செல்வன் எப்படி அப்படின்ட்டு யாரோ ஒரு ரசிகர் சொல்லி நான் இன்னைக்கு அந்த அந்த சாவி பத்திரிக்கை வச்சிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு சொன்ன என் பெரிய நானே சொல்லிக்கூடாது. அவர் எழுதியிருப்பார். இன்னும் கொஞ்ச நாள் அப்போல்லாம் விகடனில் போட்டுருக்கேன் நான். அந்த ரேப்பர் அது இது எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கொடி கட்டி பறக்க போகிறாரு பாருங்க அப்படின்ட்டு அவர் அதில் பதில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் யார் சொல்லுவாங்க நமக்கு? ஒரு கான்ஃபிடென்ட். அவங்களாம் ஜாம்பவான் மாதிரி. அவங்கெல்லாம் அப்பா காலத்தில் அப்பா கிட்டலாம் பழகும்போது பழகிருக்கேன். அவங்க கல்கி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலாம் அப்போ தான் தெரியும். அவர் சொல்லி தான் தெரியும்.